Hello everyone. Web programming tutorial HTML programming languageல அடுத்ததா நம்ம பார்க்க போற டாபிக் இந்த டேபிள் அப்படின்ற இந்த டேக் தான். இந்த டேபிள் டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெப் பேஜ்ல நம்ம ஒரு டேட்டா ஐட்டம்ஸை ஒரு பிரசன்டேஷனா ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர்ல நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் ஆர்டர்ல இன்சர்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும் வெப் பேஜ்ல அப்படின்னா அப்போ இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இதுக்குள்ள என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டேபிள் அப்படின்ற டேக் நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்குள்ளார ஒவ்வொரு ரோவையும் நம்ம இந்த tr அப்படின்ற டேக் போட்டுட்டு அதுக்குள்ளார தான் ஒவ்வொரு காலம்கான வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ வைஸா தான் நம்ம வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த th அப்படின்ற டேக் வந்து எதுக்காக அப்படின்னா டேபிள் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. td அப்படின்றது வந்து டேபிள் டேட்டா. இப்போ ஹெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டிங் வந்து முடிஞ்சு போயிடும். செகண்ட் ரோ தேர்ட் ரோல இருந்து இந்த td அப்படின்ற இந்த டேபிள் டேட்டா டேக் தான் யூஸ் பண்ணி வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர், செல் பேடிங், செல் ஸ்பேசிங், காலம் ஸ்பேன், ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ வாங்க எப்படி டேபிள் கிரியேட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் டேக் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அதில் பார்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி அதில் மினிமமா 2 அப்படின்னு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா டேபிளோட பார்டர் வந்துட்டு 2 அப்படின்னு டிஃபால்ட்டா செட் பண்ணாதான் நமக்கு அந்த பார்டரே வந்து விசிபிளா தெரியும். எப்பயுமே டேபிள்குள்ளார ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம என்ன இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்டிங்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கிரியேட் பண்றதுக்கு tr அப்படின்னு டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் ரோல நம்ம வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா டேபிள் ஹெட்டிங் தர போறோம். ஸோ அதனால th அப்படின்னு ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்ன ஹெட்டிங் வேணுமோ நம்ம இதில் கொடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஹெட்டிங் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வேல்யூஸ் எவ்வளோ ஹெட்டிங் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ காலம்ஸ் வந்து அந்த டேபிளில் வந்து இருக்குது அப்படின்றத. இப்போ இதில் 3 டேட்டா என்டர் பண்ணியிருக்கேன், 3 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து இந்த டேபிளோட ஃபுல் காலம் சைஸ் வந்து 3 தான். அப்போ ஒவ்வொரு ரோவும் நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போதும் 3 வாட்டி டேட்டா வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இதை நான் அவுட்புட்டில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இங்கே வந்து பார்டர் சைஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோம் இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னா டேபிளை சுற்றி இந்த லைன் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செகண்ட் ரோ நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். செகண்ட் ரோல இருந்துட்டு நம்ம இந்த டேபிளுக்கான டேட்டாஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ அப்போ th யூஸ் பண்ணக்கூடாது, tdன்னு யூஸ் பண்ணணும். ஸோ tdனா டேபிள் டேட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ tdன்னு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார டேட்டாஸை என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 1 நான் ஒரு சின்டாக்ஸ் மாதிரி தான் டைப் பண்ணுறேன். காலம் 1. அடுத்து அதே ஃபர்ஸ்ட் ரோல காலம் 2, அதே ஃபர்ஸ்ட் ரோல காலம் 3. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல தான் நம்ம இந்த 3 வேல்யூமே என்டர் பண்ணிக்கோம். ஃபர்ஸ்ட் ரோ மீன்ஸ் நம்ம ஹெட்டிங் ரோ முடிஞ்சு போச்சு. ஹெட்டிங் ரோவுக்கு அடுத்து இருக்கிற ரோ தான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு 3 டேட்டாவை என்டர் பண்ணுறோம். இது ஒரு சின்டாக்ஸ் மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை கற்றுக்கிட்டு நம்ம வந்து டேட்டாஸை டைரெக்டாக என்ட்ரி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் டேட்டா வந்து என்ட்ரி ஆகிருக்கும், செகண்ட் ரோ கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி தேர்ட் ரோ கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த செகண்ட் ரோல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 காலம்க்கு மட்டும் தான் வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 3ஆவதா இருக்க காலம்க்கு வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணலை. அப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 3ஆவது காலம் வேல்யூவையே செகண்ட் காலம்க்கும் நம்ம செகண்ட் ரோக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 ரோல இருக்கிற ஒரு காலமை வந்து எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் வந்து ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ரோல நம்ம வந்துட்டு எந்த காலமை அடுத்த ரோவோட மெர்ஜ் பண்ணும், அடுத்த ரோ காலமோட மெர்ஜ் பண்ண போகிறோமோ அந்த ரோல போயிட்டு அந்த காலம்ல போயிட்டு என்ன டைப் பண்ணுறீங்கன்னா ரோ ஸ்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு எத்தனை ரோக்கு இந்த காலம் வேல்யூ, அதாவது இங்கே ரோ 1 காலம் 3ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூவை எத்தனை ரோக்கு நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோமோ அத்தனை ரோ சைஸ் வந்து இங்கே கொடுக்கணும். நான் 2 ரோ தான் மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுத்துல இருக்கிற ஹெட்டிங் 3க்கான காலம் வேல்யூ மெர்ஜ் ஆகியிருக்கு. இதுதான் ரோ ஸ்பேனோட ப்ராப்பர்ட்டியோட வேலை. அடுத்தது இன்னொரு ரோ கிரியேட் பண்ணுறேன்.
இது தேர்ட் ரோ. இப்போ இந்த தேர்ட் ரோல மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு காலம், அதாவது ஹெட்டிங் 1க்கு மட்டும் தான் வேல்யூ இன்செர்ட் பண்றேன். அப்போ ஹெட்டிங் 2க்கும் ஹெட்டிங் 3க்கும் நான் வந்து வேல்யூ இன்செர்ட் பண்ணல. ஹெட்டிங் 1ஓட வேல்யூவே ஹெட்டிங் 2க்கும் ஹெட்டிங் 3க்கும் கம்பைன் பண்ண போறேன், அதாவது மெர்ஜ் பண்ண போறேன். அப்போ காலம்ஸை வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கால் ஸ்பேன் யூஸ் பண்ணணும். முன்னாடி நம்ம ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணி 2 ரோவோட காலம் வேல்யூவை மெர்ஜ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அப்போ இங்கே போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கால் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் எவ்வளோ காலம்ஸை மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 காலமும் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3. ஸோ 3த்துக்கும் சேர்த்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 காலமே வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு அந்த டேட்டா வந்து கார்னரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, அதை கொஞ்சம் சென்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டர் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் அப்படின்ற டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டா வந்து சென்டரில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நமக்கு சென்டராக வந்திருக்கும். இன்னும் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா இந்த செல் பேடிங், செல் ஸ்பேசிங், இந்த 2 விஷயங்கள் தான். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். டேபிளில் நம்ம பார்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செல் பேடிங் கொடுப்போம். இந்த செல் பேடிங்கோட யூஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் செல்லோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு டிஸ்பிளே ஆகணும், விச் மீன்ஸ் எவ்வளோ சைஸ் வந்து ஆக்குபை பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செல் பேடிங் டைப் பண்ணி 10px அப்படின்னு கொடுக்குறேன். 10ன்றது நான் கொடுக்குற சைஸு, pxன்றது அது பிக்சல் மெஷரில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா 10pxோட சைஸில் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக செல் ஸ்பேசிங்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடைப்பட்ட கேப்பு தான் வந்து செல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இது வந்து ஒரு 5px தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுதான் செல் ஸ்பேசிங் அண்டு செல் பேடிங், இந்த 2 விஷயம். அடுத்ததாக இந்த டேபிளுக்கு நம்ம எப்படி கலர்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம வழக்கம் போல் பிஜி கலரு அப்படின்னு சொல்லிட்டு பாடி டேக் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்து பிஜி கலர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு போட்டுட்டு இது ஒரு லைட் ப்ளூ கலர் நான் வந்து கொடுக்குறேன். லைட் ப்ளூ அப்படின்னு தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து லைட் ப்ளூ கலரில் வந்திருக்கும். இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து கலர் பண்ணணும் அப்படின்னா பாடி டேக்கில் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெட்டு தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கும். இப்படி தான் நம்ம டேபிள்ஸை வந்துட்டு வெப்பேஜில் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்பேஜில் இருக்கிற டேபிளை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வெப் ப்ரோக்ராமிங் வீடியோவில் நான் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நான் தமிழ்செல்வன்.